கூலிப்படை கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும். ஒழித்தால்தான் இது போன்ற மரணங்கள், கொடூரமான கொலைகள் நடக்காது. ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் பயம் இல்லாம இருக்கிறாங்க. அவங்களுக்கு அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி யாராவது செய்தார்கள் என்றால் ஒன்னும் ஒரு 2 மாதத்துல நீதிமன்றங்கள் அவர்களுக்கு மரண தண்டனை, தூக்கு தண்டனை கொடுக்கணும். கொடுத்தால்தான் அந்த பயம் இருக்கும். இல்லைன்னா ஏதோ கொலை பண்றாங்க, போறாங்க, 6 மாதத்துல வெளியில வராங்க, திருப்பி இந்த சம்பவம் நடக்கிறது. கொலை செஞ்சது வேற யாரோ, ஆனா சரண்டர் அடைந்தது வேற யாரோ. இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அது இன்னொன்னு ஒரு முக்கியமான செய்தி நான் சொல்லணும். உளவுத்துறை, தமிழ்நாட்டு உளவுத்துறை இந்த 20 நாட்களாக தமிழ்நாட்டினுடைய மொத்த உளவுத்துறை விக்கிரவாண்டி தொகுதியில இருந்திருக்கிறாங்க. அங்க ஒவ்வொரு கிராமத்திலும் 2 பேர் இருந்திருக்காங்க உளவுத்துறையில. அதுதான் அவங்க வேலையா? இங்க இருக்கிற தமிழ்நாட்டோட சட்டம் ஒழுங்கை பார்க்கணும், பெரிய தலைவர்களுடைய உயிர் பாதுகாப்பு அவங்களாம் கொடுக்கணும், யாருக்கு அச்சுறுத்தல் இருக்கு எல்லாமே கண்டறியணும். அதை விட்டுட்டு எந்த கிராமத்துல விக்கிரவாண்டி தொகுதியில் எந்தெந்த கிராமத்துல எந்த ஓட்டு அவங்களுக்கு வரும், எந்த ஓட்டு வராது, எப்படி அது வாங்கலாம், யார் கொடுத்த காசு கொடுத்தா அதை போலாம், இதுதான் உளவுத்துறை வேலையா? என்னை பொறுத்த வரைக்கும் அதனால்தான் இந்த சம்பவம் நடந்திருக்குன்னு நான் சொல்றேன். நான் உண்மையிலே நீங்க வேலை செய்யுங்க, உண்மையா இருங்க, உங்க தொழிலுக்கு உண்மையா இருங்க. தமிழ்நாடு காவல்துறை ஸ்காட்லாந்து யார்டுக்கு நிகரானது. இன்னைக்கும் நான் அதை நம்புறேன். நான் அந்த நம்பிக்கை போயிட்டு இருக்குது எனக்கு. நல்ல நேர்மையான காவல் அதிகாரிகள் நல்ல பேர் இருக்கிறாங்க. அவங்கள நியமனம் பண்ணுங்க, நல்லா கொடுங்க, பொறுப்பு கொடுங்க, சுதந்திரத்தை கொடுங்க, இண்டிபெண்டன்ஸை கொடுங்க அவங்களுக்கு. அதனால இது போன்ற இன்னொரு சம்பவம் யாருக்குமே நடக்கக்கூடாது. சட்டம் ஒழுங்கு கட்டுப்படுத்தப்படணும், மக்கள் பாதுகாப்பு இருக்கணும், மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும். அதுதான் எங்களுடைய இன்றைய கோரிக்கை. நானும் உடந்தையா இருக்கு. நாங்களும் விரும்புறோம், அது சிபிஐ விசாரணை நடத்தணும் நாங்களும் சொல்றோம். அதே திருமாவளவர்கள் கள்ளக்குறிச்சியில் நடந்த 67 பேர் அங்கே இறந்திருக்கிறாங்க. அந்த 67 பேர்ல 60 பேர் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள். ஆனா அப்ப சிபிஐ என்கொயரி வேண்டான்னு திருமாவளவன் சொல்றாரு. அப்ப அதுக்கு ஒரு நியாயம், இதுக்கு ஒரு நியாயம். நியாயம் தான். அதுக்கும் உண்மை வெளியில வரணும். இவ்வளவு பேர் இறந்திருக்கிறாங்க, இதுக்கும் உண்மை வெளியில வரணும். அதனாலதான் எங்களுக்கு ஏன் சிபிஐ தமிழ்நாடு காவல்துறை மீது என்னன்னா மரியாதை இருக்குது, நம்பிக்கை இல்ல. நம்பிக்கைன்னா இதுல யார் யார் உடந்தையா இருக்கிறாங்க, அரசியல் பிரமுகர்கள் முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்க யார் யார் உடந்தையா இருக்கிறாங்க, இதெல்லாம் வெளியில வரணும்னா உண்மையான சிபிஐ விசாரணை நடந்தாதான் தெரியும்.